எல்லாருக்கும் வணக்கம். ஒரு லைட் ஸ்விட்சை ஆன் பண்றோம், ஆஃப் பண்றோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இல்லையா? ஆனா இதே மாதிரி கோடிக்கணக்கான ஸ்விட்சுகளை வச்சு நம்ம கம்ப்யூட்டர்ஸ் எப்படி இவ்ளோ பெரிய சிக்கலான வேலைகளை எல்லாம் செய்து என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, அந்த ரகசிய மொழி என்னன்னு நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்கலாம். இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் நாம இன்னைக்கு பாக்குற எல்லா டெக்னாலஜியோட ரகசியமும் அடங்கியிருக்கு. நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா அதுதான் நிஜம். நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன் ஆகட்டும், இல்ல ஒரு ராக்கெட்டை ஏவுறதாகட்டும், எல்லாமே அடிப்படையில இந்த ஒரு சிம்பிளான ஆம் அல்லது இல்லைங்கிற ஐடியால தான் இயங்கிட்டு இருக்கு. சரி வாங்க, இப்போ நாம கம்ப்யூட்டரோட இதயத்துக்குள்ளேயே ஒரு பயணம் போவோம். இதெல்லாம் எப்படி கட்டமைக்கப்படுது, அதோட முதல் செங்கல் எதுன்னு நாம இப்ப கண்டுபிடிக்கலாம். ரோதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டருக்கு நம்ம தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் புரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு விஷயம்தான். ஒன்னு ஆன் இல்லனா ஆஃப். இதத்தான் அது 1 மற்றும் 0ன்னு, அதாவது பைனரி மொழியில புரிஞ்சுக்குது. சோ இதுதான் அந்த ஆம் அல்லது இல்லைங்கிற கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு தனி சுவிட்ச் இருக்கு இல்லையா, அதோட பேரு தான் பிட். இதுதான் டேட்டாவோட மிக மிக சிறிய யூனிட். நீங்க பாக்குற ஒவ்வொரு போட்டோ, நீங்க கேக்குற ஒவ்வொரு பாட்டு, ஏன் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த வீடியோ கூட இது மாதிரி பல கோடி பிட்களை ஒன்னா சேர்த்து உருவாக்கப்பட்டதுதான். சரி, ஓகே, நம்ம கிட்ட இப்போ கோடிக்கணக்கில் ஆம் இல்லன்னு சொல்லக்கூடிய ஸ்விட்சுகள் இருக்கு. ஆனா வெறும் ஸ்விட்சு வச்சு ஒரு கம்ப்யூட்டர் எப்படி யோசிக்கும், எப்படி ஒரு முடிவு எடுக்கும் இல்லையா? வாங்க, அடுத்த கட்டத்துல அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த முடிவுகளை எடுக்கிறதுக்காக நம்மளோட ஒவ்வொரு டிஜிட்டல் டிவைஸ்குள்ளேயும் ரொம்ப சின்ன நுண்ணிய ரூல் மேக்கர்ஸ், அதாவது விதி உருவாக்குறவங்க இருக்காங்க. அவங்களோட பேரு தான் லாஜிக் கேட்ஸ். உதாரணத்துக்கு இந்த AND கேட் எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு செக்யூரான ரூமுக்குள்ள நீங்க போகணும்னு வச்சுக்கோங்க. கண்டிஷன் என்னன்னா, உங்ககிட்ட ஐடி கார்டும் இருக்கணும், கூடவே உள்ள போறதுக்கான அனுமதியும் இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் உங்களை உள்ள விட மாட்டாங்க. ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் சரி நீங்க உள்ளே போகலாம்னு சொல்லுவாங்க. இதுதான் AND கேட். அப்போ இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த AND கேட் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். 2 கண்டிஷனும் ஓகே ஆனா மட்டும்தான் அது ஆம்னு, அதாவது 1ன்னு அவுட்புட் கொடுக்கும். சரி, நாம சொன்னதை கரெக்டான இந்த டேபிள பார்த்து செக் பண்ணிடலாமா? இங்க பாருங்க, இன்புட் A, இன்புட் B ரெண்டுமே 1 இருக்கிற ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவுட்புட் 1ன்னு வருது. மத்த எல்லா இடத்துலயும் பாருங்க 0 தான், அதாவது இல்லன்னு சொல்லிடுச்சு. அடுத்ததா பார்க்க போறது OR கேட். இது AND கேட் மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிடையாது. இது கொஞ்சம் தாராளமானது. ஏதாவது ஒரு கண்டிஷன் சரியானாலே போதும், இது உடனே ஆம்னு சொல்லிடும். இதோட டேபிள பாருங்களேன், உங்களுக்கே புரியும். ஒரே ஒரு இன்புட் 1ன்னு இருந்தாலே போதும், அவுட்புட் 1ன்னு வந்துடுது. ரெண்டுமே 0வா இருந்தா மட்டும்தான் 0. பாத்தீங்களா? AND கேட்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அடுத்து இருக்கிறதுலயே ரொம்ப சிம்பிளான ஒரு கேட். இதோட பேரு நாட் கேட். இதோட வேலை ரொம்ப ஈஸி. நீங்க என்ன இன்புட் கொடுக்கறீங்களோ அதை அப்படியே உல்டாவா மாத்தி கொடுக்கும். ஆம்னு சொன்னா இல்லன்னு சொல்லும், 1ன்னு கொடுத்தா 0ன்னு கொடுக்கும். அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்போ நமக்கிட்ட AND OR NOTன்னு சில பேசிக் ரூல்ஸ் இருக்கு. ஆனா நீங்க யோசிக்கலாம், இந்த 3 கேட்களை மட்டும் வச்சு எப்படி இவ்ளோ பெரிய விஷயங்களை கம்ப்யூட்டரால செய்ய முடியுது? அதுக்கு தான் இந்த கேட்களுக்குன்னு ஒரு சக்தி வாய்ந்த மொழி இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அந்த மொழிக்கு பேரு தான் பூலியன் அல்ஜிப்ரா, அதாவது பூலியன் இயற்கணிதம். இது எதுக்குன்னா, இன்ஜினியர்ஸ் பல கோடி ஸ்விட்சுகளை தனித்தனியா பார்க்காம ரொம்ப சிக்கலான சர்க்கியூட்களை கூட எளிமையா டிசைன் பண்றதுக்கு இந்த கணித இலக்கணம் தான் உதவுது. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் டி மார்கன்ஸ் விதி. இங்க ஸ்கிரீன்ல பாருங்க. முதல்ல A and B நாட்னு ஒரு காம்ப்ளெக்ஸான விதி இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல அந்த மேல இருக்கிற கோட்டை உடைக்கிறோம். அப்புறம் நடுவுல இருக்கிற குறிய மாத்துறோம். பாத்தீங்களா, ஒரு சிக்கலான AND விதி இப்போ ஒரு எளிமையான OR விதியா மாறிடுச்சு. இந்த மாதிரி டெக்னிக்ஸை வச்சுதான் இன்ஜினியர்ஸ் சர்க்கியூட்களை ரொம்ப திறமையா சிம்பிளா டிசைன் பண்றாங்க. இப்போ நாம ரொம்பவே சுவாரஸ்யமான இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உண்மையிலேயே கணக்கு போடக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி உருவாக்குறதுன்னு நாம பார்க்க போறோம். நம்மளோட அடுத்த கோல் என்ன தெரியுமா? 2 பைனரி பிட்களை கூட்டணும், அவ்வளவுதான். இந்த டேபிள் தான் நம்மளோட ப்ளூ பிரிண்ட். அதாவது நம்ம உருவாக்க போற சர்க்கியூட் என்ன செய்யணும்னு இதுதான் சொல்லுது. டெக்னிக்கலா இதுக்கு பேரு ஹாஃப் ஆர்டர். ஒரு நிமிஷம், இந்த டேபிளை நல்லா பாருங்க. இந்த சம், அதாவது கூட்டுத்தொகை காலமும் கேரி காலமும் உங்களுக்கு எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த லாஜிக் கேட்டுகளுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த புதிருக்கான விடையில ஒரு முக்கியமான கடைசி துண்டு ஒண்ணு இருக்கு. அதுதான் எக்ஸ்ஆர் கேட், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஆர். இதோட ரூல் ரொம்ப சிம்பிள். 2 இன்புட்டும் வேற வேறையா, அதாவது ஒன்னு 0 இன்னொன்னு 1ன்னு இருந்தா மட்டும்தான் இது அவுட்புட்ல 1 கொடுக்கும். இப்போ உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அந்த சம் காலம் இருக்கு இல்லையா, அது வேற ஒண்ணுமே இல்ல, அது ஒரு எக்ஸ்ஆர் கேட். பாருங்க, அதோட விதி அப்படியே பொருந்துது. வாவ், நம்ம புதிரோட பாதியை சால்வ் பண்ணிட்டோம். சரி, அப்போ அந்த கேரி காலம் என்ன? அது இன்னும் சிம்பிள். அத நல்லா கவனிச்சு பாருங்க. அத நம்ம முதல்ல பார்த்தோமே, அந்த ஸ்ட்ரிக்டான ஆண்ட் கேட். ஆமா, அதுதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய விஷயம்னு. சாதாரண ஆன் ஆஃப் ஸ்விட்சுகள்ல ஆரம்பிச்சு வெறும் ஒரு XOR கேட்டையும் ஒரு AND கேட்டையும் மட்டும் வச்சு கணக்கு போடக்கூடிய ஒரு பேசிக் கால்குலேட்டரை நாம உருவாக்கிட்டோம். அதாவது ஸ்விட்சுகளுக்கு எப்படி கூட்டணும்னு நம்ம கத்து கொடுத்துட்டோம். அப்போ கடைசியா ஒரு கேள்வி. வெறும் 2 சிம்பிளான கேட்டுகளால கூட்டல் கணக்கு போட கத்துக்க முடியும்னா, உங்க ஸ்மார்ட் போனுக்குள்ள இருக்கிற பில்லியன் கணக்கான கேட்டுகள் ஒன்னா சேர்ந்து என்னவெல்லாம் கத்துக்க முடியும்? இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை முடிக்கிறேன்.